ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் ரசம் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதில் போட்டிருக்கிற பொருட்களான இப்போ மிளகு, இஞ்சி, எலுமிச்சம்பழம் எல்லாத்துலேயுமே ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. இது நம்ம இந்த ரசத்தை நம்ம சூப்பு மாதிரி நம்ம குடிக்கலாம். அதனால நமக்கு சளி தொல்லை இதெல்லாம் இருந்து நமக்கு விடுபடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு 3 நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் லெமன் ஒரு ஹாஃப் மூடி நம்ம பிழிய போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 3 நெல்லிக்காய் போல் எடுக்கிறோம். இதை நம்ம ரசமாகவும் சாப்பிடலாம், இல்லை சூப் மாதிரியும் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அறுத்த 3 நெல்லிக்காயையும் நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு குட்டி கிண்ணத்துலேயோ பிளேட்லேயோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிளகு, ஜீரகத்தெல்லாம் நம்ம வச்சுருக்க இடிப்பானில் இடிக்க போகிறோம். இந்த மாதிரி இடித்து நம்ம ரசத்தில் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வாசம் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக அடுத்து நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பூண்டை தோலோடு சேர்த்து நம்ம இதே மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம். 3 இல்லை 4 பல்லு பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் தனித்தனியாக இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் ரசம் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்தோன்னே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா வதங்கினோன்னே ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதை கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்து அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நுர வரும்போது மிளகு, ஜீரகம் இடித்து வச்சதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த ரசம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்தோன்னே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட நெல்லிக்காய் ரசம் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. நம்ம உப்பு ஃபஸ்ட்டு சேர்க்கலை. இந்த மாதிரி எந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு அதை இறக்கி அதில் கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரசம் கடுக்காமல் இருக்கும். இது ஒரு டிப்ஸு. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கடைசியாக நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம் இல்லையா, அது அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கணும்.
இது பிழிஞ்சு விட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட நெல்லிக்காய் ரசம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம், நம்ம சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து விட்டமின் சி நிறைஞ்ச ஒரு ரசம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து இம்யூனிட்டியையும் இது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.